அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். இந்த விட்டு கொடுத்து வாழ்றது, நாங்கள் இறங்கி போய் ஒருத்தரோட விட்டு கொடுத்து ஒருத்தரோட உறவப்புன்றது சம்மந்தமான ஒரு நல்ல விஷயத்தோட தான் நான் இன்றைக்கு வந்திருக்கேன். அதாவது நாங்கள் எல்லோருமே இப்போ புனித ரமலானுடைய சங்கையான மாதத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் எல்லோருமே நல்ல அமல்களை செய்துட்ருக்கோம். தராவிஹ் தொழுகிறோம், ஓடி ஓடி தான தர்மங்கள் செய்கிறோம், நல்ல விஷயங்களை செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், நட்பண்புகளை வளர்த்து கொள்கிறோம், எண்டிய அளவுக்கு நாங்கள் எங்களோட நாவை பேணிக்கொள்கிறோம். இப்படியான விஷயங்கள்லேருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து இந்த மாதத்தில் ஒரு நல்ல சிறந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அந்த வகையில் நாங்கள் எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் செய்கிறோம், சகர் நேரம் எழும்புகிறோம், எங்களோட தூக்கத்தை தியாகம் செய்கிறோம், எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தோஷமான சில விஷயங்களை எங்களோட இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை தேடிக்கொள்றதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் தியாகம் செய்து எங்களோட மனசை, எங்களோட உடம்பை, எங்களோட பசி எல்லாத்தையும் நாங்கள் கட்டுப்படுத்தி அல்லாவுக்காக நாங்கள் இந்த நல்ல காரியங்களை செய்து கொண்டு வரோம். இந்த ரமலானில் நாங்கள் நன்மைகளை அள்ளி அள்ளி எடுக்கணும்னு சொல்லி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரோம், நல்ல விஷயங்களை செய்து கொண்டு வரோம். ஆனால் எங்களோட உறவுகள் என்று நாங்கள் ஒரு குறிப்பிடக்குள்ள எங்கள் இரத்த உறவுகளாக இருக்கலாம், எங்களோட சகோதரங்களாக இருக்கலாம், அயலவர்களாக இருக்கலாம், எங்களோட ஏனைய சக உறவுகளாக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களோட நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் சில முரண்பாடுகளை ஏற்படுத்தியிருப்போம். வருஷக்கணக்காக, நாட்கணக்காக, மாதக்கணக்கால் நாங்கள் பேசாமல் கதைக்காமல் இனி அந்த அளவுக்கு பகையோடு இருப்போம். மௌத்துக்குமே சில உறவுகள் வேணான்னு சொல்கிற அளவுக்கு கூட நாங்கள் வாழ்ந்துட்டுருப்போம். உண்மைக்குமே சகோதர சகோதரிகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த மாதம் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான மாதம். நாங்கள் இது எவ்வளோக்கு பயன்படுத்தி எவ்வளோ நன்மைகளை செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த மாதம் எங்களுக்கு சிறந்த பயிற்சிகளை கற்றுத்தருதுன்னு நான் நேரத்தோட நிறைய வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் எவ்வளவுதான் நன்மைகளை, எவ்வளவுதான் அமல்களை, எவ்வளவுதான் தான தர்மங்களை செஞ்சாலும் நாங்கள் எங்களை உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம்னு சொன்னால் அந்த அமல்கள் எப்போவுமே ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிற்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்கோம். அது எங்களுக்கு பூரணமாக எங்களுக்கு அது சேராது. நாங்கள் போய் எங்களோட சகோதரன்ட்ட, எங்களோட சகோதரிகள்கிட்ட நாங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு எங்களில் தான் பிள்ளை இருந்தாலும், எங்களில் தான் தப்பு இருந்தாலும், இல்லை அவங்களில் தான் பிள்ளை வந்துச்சு, இந்த பிரச்சனை இப்படி நடந்துட்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் பேசிக்கொள்வோம்னு சொல்லி சலாம் சொல்லி அவங்களோட நாங்கள் பேசி அந்த உறவுகளை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். இந்த உறவுகளோட சேர்ந்து நடங்க. இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த உறவுகளோட சேர்ந்து இந்த உறவுகளோட ஒற்றுமையாக நடக்கிறவங்க தான் இந்த பாக்கியத்தை முழுமையாக அள்ளிக்கொள்ள முடியும். இந்த நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடிகிற ஒரு நட்பாக்கியவாளிகளாக நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பாருங்கள். இந்த உறவுகளை துண்டித்து வாழ்கிறவங்க, உறவே வானாண்டு வாழ்கிறவங்க, இரத்த பந்தங்களை இழந்தவங்க எல்லாருமே இந்த புனிதமான மாதத்தை ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் எல்லோரும் போய் அவங்கள்ட்ட போய் சலாம் சொல்லிக் கொள்ளுங்க. அவங்களோட உறவுகளை பேணுங்க. சேர்ந்து இஃப்தார் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுங்க. உங்களோட உறவுகளை வளப்படுத்தி இந்த ரமலானோட நீங்கள் எல்லோரோடையும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி நானும் துஆ செய்து கொள்கிறேன். நன்றி.